கல்யாணத்திற்கு பிறகும் அவர் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸாகவே இருக்கிறார். கல்யாணத்துக்கு பிறகும் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸாகவே இருந்து இப்படி எல்லாம் பண்ணா எப்படி? ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இப்படி இருந்தா நியாயமான ஒண்ணு இருக்கும்ல, என்னது அது? சின்ன இன்சிடென்ட் தான் சார். டின்னருக்கு சார் ஒரு தக்காளி சட்னி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். என்னடா கேட்ட? பணமா? ஆமா, ஒரு 2000 ரூபாய் கூட. வெறுக்கு வெறுக்குன்னு போயிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபேஸில் மட்டும் ஒரு ரியாக்ஷன் இருந்தது. எங்கள் அப்பாவை இருந்தது தான் இந்த வேலை செய்ய சொல்லியிருப்பாரா, சாப்பிடும்போது போய் நீங்கள் வேலை வாங்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். டக்குன்னு வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. சரி ஏதோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே இல்லாமல் அந்த டைமில் அவர் தக்காளி சட்னி கேட்கும்போது ஐயோ அங்கே இருந்திருந்தா அப்பா இந்த மாதிரிலாம் கேட்டிருக்க மாட்டாரு. அப்பாட்ட கொடுங்க. நானா? டேய், என்ன கொடுத்துற நீ? இப்போ சாப்பிட உட்காடுறீங்க, மிளகாப்பொடி என்னதான் இருக்கு, ஆனால் நல்லா சாப்பிடும் போல ஒரு ஃபீல் ஆகுது. அப்போ ஒரு சட்னி அரைச்சு கூட அப்படின்னு கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டிருக்கேன். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. அப்பா கேட்டிருக்காரு சார். நம்மளை வந்து அந்த பிரின்சஸ் லெவலே எடுத்துட்டு போயிட்டார்ல. இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு சுச்சுவேஷன் ஆப்போசிட்டாக திருப்புவோம். நான் முடியாது, நீ இருக்கிறத சாப்பிடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அவர் சொல்கிறாரு, எங்கள் அம்மா வரதா இப்படி செய்வாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எப்படி இருக்கும்? சாரி, எனக்கு தெரியாது. அப்போ நான் அம்மா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பேன்.